வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். செங்கம் அருகே ஜவ்வாது மலை வழியாக மலை கிராம மக்களுக்கு 123 கோடி ரூபாய் செலவில் சாலை விரிவுபடுத்தும் பணியை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தில் வண்ண மீன் வர்த்தக திருவிழா வருகின்ற 27 மற்றும் 28 என்ற 2 நாட்கள் நடைபெற உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் திருத்தங்களுக்கான சிறப்பு முகாம் வருகின்ற டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,02,400 ரூபாயாகவும் 1 கிராம் 12,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 244 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மதம் சார்ந்த கட்டிடங்களுக்கு NOC தேவையில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் 32 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். வாக்காளர் திருத்தப் பணிகள் சென்னையில் இன்று முதல் வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக இன்று முதல் 28ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தாவேகாவின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதை அடுத்து 1,53,571 பேர் இதுவரை பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கர் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு வருகின்ற 30ஆம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து ஊரப்பாக்கம் வழியாக செட்டிப்புண்ணியம் வரை 18.4 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய உயர்மட்ட விரைவு சாலை அமைக்க தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் வருகின்ற 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 5வது தேசிய மாநாடு நடைபெற உள்ளது. மேலும் இம்மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்குகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலின் சொர்க்கவாசல் வழியாக 10 நாட்கள் 90% இலவச தரிசனத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1024 கனஅடியிலிருந்து 695 கனஅடியாக சரிந்தது. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 4,700 ரூபாயிலிருந்து 5,700 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான ஓராண்டு கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் அகழாய்விற்கான பட்டய வகுப்பு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல பூஜை வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று TNPSC அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் முத்திரை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடற்றோருக்கான இரவு நேர காப்பகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். செய்யாற்றிற்கு வருகின்ற டிசம்பர் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை தர உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி துறையில் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய வழிவகை செய்யும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அரையாண்டு விடுமுறையில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை ஜனவரி 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 2026ஆம் ஆண்டில் 10 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாகப்பட்டினம் இடையிலான புறவழிச்சாலையில் பாகூர் சேலிமேட்டில் சுங்கச்சாவடி வருகின்ற 24ஆம் தேதி முதல் செயல்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வருகின்ற டிசம்பர் 23ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல்லில் கோழி பண்ணைகளில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 40 பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பிரதான ஓடுபாதையின் மறுசீரமைப்பு பணியானது அடுத்த ஆண்டு தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் கடுங்குளிர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் பீகார் மாநில முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் சந்தித்து பேசினர். சபரிமலையில் அன்னதானமாக கேரள பாரம்பரிய விருந்து வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய நிலையில் ராம்ஜி சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம் வருகின்ற 27ஆம் தேதி நடக்கும் என்று காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகர பகுதிகளில் நடைபாதை வியாபாரிகளுக்கு கட்டணம் வசூலிப்பு மற்றும் விற்பனை சான்று வழங்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 9 புதிய காவல் நிலையங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட 3 காவல் உட்கோட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் புதிய வகுப்பறை கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்லும் கர்நாடக வீரர் வீராங்கனைகளுக்கு தலா 6 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அறிவித்துள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தகம் மேற்கொள்ள இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் 15,600 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சமூக நல்லிணக்கத்தை 100% பாதுகாப்போம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள 1299 உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 46 மையங்களில் 1,78,000 பேர் தேர்வு எழுதினர். உத்தரகாண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பகவத்கீதையின் வாசகங்களை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில் 100 கோடியில் காகிதே மில்லத் நூலகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 891 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகள் வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெற உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக ஒருவர் விடுபட்டிருந்தாலும் மீண்டும் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில் 45,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 6% குறைவாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.